ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Karandiyumkaiyum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு ஸ்வீட்டு, சிம்பிள் ஸ்வீட்டு, ஸ்டவ்வே இல்லாமல் ஸ்டவ் பற்ற வைக்காமல் நம்ம ஒரு ஸ்வீட் செஞ்சு காட்ட போகிறோம். அந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க அந்த ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட்டு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு பொட்டுக்கடலை நான் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப்பு பொட்டுக்கடலைனா 1/2 கப்பு சர்க்கரை, நெய் 1/2 கப்பு நெய் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 ஏலக்காய். இத மிக்சியில எடுத்துக்குங்க. பொட்டுக்கடலைய மிக்சியில போட்டுக்குங்க. 1 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் சர்க்கரை, ஏலக்காய், இவ்வளவுதாங்க. இது 3மே சேர்த்து நீங்க மிக்சியில பவுடர் பண்ணிக்கங்க. நல்லா நைஸா அரைச்சிக்கங்க. நைஸா அரைச்சிட்டு அகலமான பாத்திரத்துல இத மாதிரி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இதுல நீங்க நெய் எடுத்து 1/2 கப்பு நெய் தேவைப்படும். ஒரு கப்பு பொட்டுக்கடலைக்கு 1/2 கப்பு நெய் தேவைப்படும். இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலந்து பேசியணும். இதுல தண்ணியோ பாலோ எதுவும் சேர்க்க கூடாது. முக்கியமா இது தண்ணி பால் சேர்த்தீங்கன்னா இது கெட்டு போயிடும். அதனால நெய் போட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சப்பாத்தி மாவு பேசிக்கிற மாதிரி பேசியணும். வேற எதுவுமே இதுல சேர்க்கக்கூடாது. எண்ணெய் எல்லாம் சேர்க்கக்கூடாது. நெய் மட்டுமே சேர்க்கணும். இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்க மாவை பிசைஞ்சு வச்சுங்க. இப்போ பனிக்காலன்றது மழை காலன்றதால நெய் கொஞ்சம் கட்டியா இருக்கும். உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்கிறவங்க நெய்யை கொஞ்சம் சூடு பண்ணி ஊத்திக்கலாம். அப்படியே போட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா இதுல என் கையில எண்ணெய் தடவணும் எதுவுமே தேவையில்லை. நீங்க லட்டு மாதிரியும் இதை பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்க பாதுஷா மாதிரியும் இந்த மாதிரி ரவுண்டா தட்டி நடுவுல ஒரு ஓட்டை மாதிரி விட்டோம்னா இது ஒரு பாதுஷா ஸ்டைல நீங்க செய்யலாம். இது உங்க சாய்ஸ் தான். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க உருண்டை ரொம்ப சுவையா அருமையா டேஸ்டா இருக்கும். இது ரொம்ப அடுப்புல எண்ணெயில பொரிக்கணும் எதுவுமே அவசியமே கிடையாது. இது உடம்பு ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது. நீங்க சீக்கிரமா செஞ்சிடலாம். சிம்பிளா பசங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இல்லைன்னா இந்த மாதிரியும் நீங்க இந்த எண்ணெயில பொரிச்செடுக்கிற கரண்டி இருக்குல்ல, இதை வச்சும் நீங்க டிசைன் பண்ணி பண்ணலாம். இல்லை உங்ககிட்ட வேற ஏதாவது அச்சு இருந்தாலும் நீங்க இதை மாதிரி செய்யலாம். எப்படி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்? சிம்பிளா நீங்க ஒரு 10 நிமிஷத்துல இதுல செஞ்சிடலாம். இதுதாங்க அந்த ஸ்வீட்டு. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.